புரட்சி நடிகர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த நினைவில்லத்திலே கூடியிருக்கக்கூடிய ஏனைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்கும் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தம்பிமார்களுக்கும் இன்று காலையிலே லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்ற முறையில் மாத்திரமல்லாமல் ஒரு லட்சியம் உள்ள தமிழனாக திராவிடனாக நூற்றாண்டு விழா காணக்கூடிய புரட்சி நடிகர் புரட்சித் தலைவர்களுடைய இந்த நினைவில்லத்தில் வந்து அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து ஒரு சூளுரையை மேற்கொண்டு நாங்கள் புறப்படுகின்றோம். என்ன சூளுரை என்று சொன்னால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் வஞ்சிக்கப்பட்டவர். அதனால் அவர் கண்ட இயக்கம்தான் அண்ணாவின் கொள்கைகளை தாங்கி அண்ணா திமுக. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தாலும் அவர் புகழ் இன்றைக்கு மறையாமல் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கொள்கைகளை தாங்கி அவர் வழியிலே புரட்சி தலைவி மறைந்துவிட்ட அம்மா அவர்கள் அவருடைய கொள்கைகளை தாங்கி இத்தனை ஆண்டுகள் அந்த அண்ணா திமுகவை வழிநடத்தி சென்றார். அந்த புண்ணியவதி புரட்சி தலைவி அவர்கள் மறைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் வேதனையாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால், நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அம்மையார் அவர்கள் மாநிலங்களின் சுயாட்சிக்காக அந்த அளவுக்கு முதுகெலும்போடு தெம்போடு திராணியோடு புரட்சிகரமாக மத்திய அரசை எதிர்த்து போராடியவர் அம்மா. அவருக்கு முன்னால் இன்றைக்கு மற்றவர்களால் ஆகிவிட்டார்கள் சும்மா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன போராடுகிறார்கள். நான் தான் கேட்டேன், தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு, இந்த ஜல்லிக்கட்டுக்காக டெல்லி உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிறது தடை. ஆனால் தடை விதித்திருக்கின்ற நேரத்திலே இந்த தடையை நீக்க கடைசி காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்வதைப் போல இந்த கார்த்திகை மார்கழி வந்தால் ஐயப்ப மலைக்கு அள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று சொல்வதைப் போல ஜல்லிக்கட்டு தடை எதற்கு என்று கடைசி நேரத்தில் ஏன் கோஷம் போட வேண்டும்? நான் கேட்டேன். இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது ஏன் அதிமுக உங்களை நம்பித்தான் அன்றைக்கு அங்கே மாநிலங்களவை என்றாலும் சரி நாடாளுமன்றம் என்று சொன்னாலும் சரி பிஜேபி எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதிமுகவின் உதவி இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஏன் நடுங்க வேண்டும்? நீங்கள் ஏன் தொடை நடுங்கிகளாக இருக்க வேண்டும்? உரக்க குரல் கொடுத்தால் என்ன? அம்மா இருந்தால் இந்த நிலை இருக்குமா? காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியவில்லை. காவேரி பிரச்சனைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று உரிமை குரல் எழுப்பியது அந்த தாய், அந்த உன்னத தாய். அவர் மறைந்துவிட்ட இந்த நிலையிலே அவர் கொள்கைகளை நீங்கள் தாங்கி பிடிக்க வேண்டாமா? நீங்கள் அந்த கொடியை ஏந்தி பிடிக்க வேண்டாமா? எங்கே போனது அந்த வீரம்? எங்கே? நான் எதற்காக இதை கேட்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உழைத்துவிட்டு வஞ்சிக்கப்பட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆரை போலவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலிருந்து அத்தனை ஆண்டு உழைத்த இந்த டிஆர் லட்சிய திமுக என்ற பெயரில் இன்றைக்கும் லட்சியத்தை தாங்கி நிற்கின்றேன். காரணம், இதயத்திலே புரட்சி நடிகர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளை தாங்கி நிற்கின்றேன். காரணம், நானும் திமுகவுக்காக உழைத்து வஞ்சிக்கப்பட்டவன். அன்றைக்கு எம்ஜிஆருடைய காலத்திலே அவருடைய கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை மூக்கா முத்து, அவதான் அவருக்கு சொத்து. அதற்காக வஞ்சிக்கப்பட்டார் எம்ஜிஆர். இன்றைக்கு திமுகவின் செயல் தலைவர் யார்? ஊரே பார்க்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் என்றாலும் மத்திய அரசு என்றாலும் ஜல்லிக்கட்டுக்காக இந்த திமுகவால் போராட முடியுமா? இந்த செயல் தலைவரால் போராட முடியுமா? ஒளிபெருக்கியை பிடிக்கின்றேன். லட்சியம் உள்ளவனாக லட்சிய திமுகவாக குரல் கொடுக்கின்றேன். காரணம், நெஞ்சத்திலே இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்ற, அம்மாவுடைய ஆத்மா அடையல சாந்தி. நிச்சயமாக அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களுக்காக பக்கபலமாக நிற்பேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளை நெஞ்சிலே ஏந்தி என்பதை சூளுரைத்து ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்காக ஓராண்டுக்கு மேலாக பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் ஏன் அல்வா கொடுத்தீங்க? உங்களால உச்ச நீதிமன்றத்தில் தடையை நீக்க முடியல. ஏன் அல்வா கொடுத்தீங்க? இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார், மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் விதித்திருக்கிறார்கள் தடை. ஆனால் திரண்டு விட்டது தமிழர் படை. நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மத்திய அரசு சொல்லட்டும் விடை.
நிச்சயம் தமிழ் படையே தடையை உடை உடை என்று புறப்பட்டு விட்டது படை. பாருங்க, அலங்காநல்லூர் அன்னைக்கு போனேன், அன்னைக்கு கரடிக்கல் போய் போராட்டம் நடத்தினேன், அவனியால்புரத்துக்கு போனேன், ஐயனார் கோயில பூஜை போட்டேன், ஐயனார் கையிலே திட்டி வைத்த அறிவாளை டி ராஜேந்தர் இங்கே அரசியல் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அறிவாளே, நிச்சயமாக உரையாற்ற முடியும். என் மகன் சிம்பு உணர்ச்சி மிக்க தமிழனாக, பேருக்காக அல்ல, சும்மா திரையில ஹீரோவா இருந்தா போறாது, தரையில ஹீரோவா இருக்கணும். மாணவ செல்வங்களை அடிப்பீர்களா? எதற்காக போராடினான்? அவன் அடித்தீர்கள். நேற்று இன்றைக்கு அலங்காநல்லூர்ல ராத்திரி முழுவதும் போராடினாங்கள் அந்த மக்கள். யார்? அலங்காநல்லூர் அல்ல, அடங்காநல்லூர் மக்கள் போராடுறாங்க. அவங்களை கைது செய்ததை வன்மையாக கண்டிக்கிறோம். ஆட்சி கவுந்திரும் பயப்படுறீங்க. அப்ப ஏன் பன்னீர்செல்வம் ஏன் வார்த்தை கொடுக்கிறார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுப்பாரா? பொன்மன செல்வி அம்மா கொடுப்பாங்களா? ஜல்லிக்கட்டு நடக்க ஆதரவு தரோன்னு சொல்றீங்க. அப்புறமா ஏன் 144 தடை? ஆட்சியை காப்பாத்திக்கிங்க, வார்த்தை தராதிங்க. மத்திய அரசை எடுத்து போராடுங்க, தடையை உடைங்க. பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும் அல்வா கொடுத்தாங்க, ஏன் நீக்க முடியல? காட்சி பொருள் இருக்கக்கூடிய விலங்கியல் பட்டியலிருந்து காளை மாடு நீக்கப்பட வேண்டும். நீக்கினால் உச்ச நீதிமன்றத்தில் தானாக விலகிவிடும் தடை.